ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வைக்கத்தஷ்டமி எனும் மகாதேவாஷ்டமி, ருத்ராஷ்டமி, கால பைரவாஷ்டமி தினம். இந்த தினத்தில் நாம் பார்கவ புராணத்தில் உள்ள வைக்கத்தஷ்டமி புராணம் தெரிந்து கொள்ளலாம். இதை கேட்பதால் நாம் வேண்டிய யாவும் வரமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் இந்த தினத்தில் சீர்காழி சட்டநாதர் மேல் தர்மயாதீனம் ஸ்ரீ சிவஞான தேசிக சுவாமிகள் பாடி அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த ஆபதுதாரண பைரவ மாலை பாராயணம் செய்யலாம். ஆபதுதாரணர் என்றால் பக்தர்களின் துன்பத்தை அடியோடு அழிப்பவர். ஒருவருக்கு எப்படிப்பட்ட மோசமான காலம் நடந்தாலும் காலச்சக்கரத்தினால் துன்புறும் பக்தர்களை காப்பாற்றக்கூடியவராதலால் பைரவரை ஆபதுதாரண பைரவர் என்று போற்றி அழைக்கப்படுகிறார். இவரே மகா கால சட்டநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். சனி பகவானின் குருவாக விளங்குபவர் பைரவமூர்த்தி. அதனால் இந்த ஆபதுதாரண மாலையை இந்த தினத்தில் தொடங்கி தினமும் இரவில் பாராயணம் செய்யலாம். அல்லது ஒவ்வொரு அஷ்டமியிலும் மற்றும் சனிக்கிழமைகளில் பாராயணம் செய்ய ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி போன்ற சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும், காரிய தடைகள் அகலும், எதிரிகள் விலகுவார்கள், செல்வம் சேரும், மங்களங்கள் பெருகும். இப்போ நாம வைக்கத்தஷ்டமி புராணம் பார்க்கலாம். திரேதாயுகத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் வியாகரபாத முனிவரின் தவத்தில் மகிழ்ந்து காட்சி கொடுத்த நாள் ஒரு கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமி தினம். இவர் புலிக்கால் முனிவர், பதஞ்சலி முனிவர் என்றும் யோகக்கலையின் தந்தை என்றும் போற்றி அழைக்கப்படுகிறார். இவர் சிவபெருமான்ட்ட சொல்றார், இந்த நன்னாளில் இந்த தலத்தை வந்து தரிசிக்கும் அனைவரது வேண்டுதல்களையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும்னு வேண்டி வரத்தையும் பெற்றார். சர்வேஸ்வரனுடைய அந்த அற்புத தரிசன காட்சி நடந்தது கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் வைக்கம் நகரில் உள்ள வைக்கத்தப்பன் கோவில். முன்காலத்துல இது வியாகரபுரம்னு அழைக்கப்பட்டு பின் வியாகரோம் மருவி வைக்கோம் என்று மருவியதாக சொல்லப்பட்டது. திரேதாயுகத்துல கரண்னு ஒரு அசுரனாக இருந்தாலும் சிவபெருமான் மேல அதீத பக்தி கொண்டவன். அவன் முக்தி வேண்டி சிவபெருமானை நோக்கி கடுமையா தபஸ் செஞ்சா. அவனுடைய தவத்தில் மகிழ்ந்தார் சிவபெருமான். அவன்கிட்ட 3 சிவலிங்கங்களை கொடுத்து இந்த 3ஐயும் வெவ்வேறு இடங்கள்ல வைத்து வழிபட்டால் முக்தி கிடைக்கும்னு சொல்லி அனுப்பினார். அவனை தொடர்ந்து செல்லும்படி புலிக்கால் முனிவரான வியாகரபாதரையும் அனுப்பி வைத்தார். ஒரு லிங்கத்தை வலது கையிலும் மற்றொரு லிங்கத்தை இடது கையிலும் 3வது லிங்கத்தை வாயிலையும் எடுத்துக்கொண்டான் அசுரன். வரும் வழியில வியாகரபாதர் அவனது வலது கையில இருந்த சிவலிங்கத்தை பெற்று இந்த வைக்கம் ஸ்தலத்துல பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்தார். அசுரன் மீதம் இருந்த 2 சிவலிங்கத்துடன் பயணத்தை தொடர்ந்தான். எட்டமனுன்ற இடம் சென்று இடது கையில் இருந்த சிவலிங்கத்தை அங்க மேற்கு நோக்கி வைத்து வழிபட்டான். பின் வாயில் கடித்து எடுத்து சென்றான் இல்லையா, அந்த சிவலிங்கத்தை கடித்துருத்தின்ற இடத்துல கொண்டு கிழக்கு நோக்கி நிறுவி வழிபட்டான். அவன் வாயிலேயே கடிச்சு துருத்தி எடுத்துன்னு போனதுனால கடித்துருத்தி என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுறது. இதன் மூலமாக அவனுக்கு முக்தியும் கிடைத்தது. இந்த 3 சிவலிங்கமே மகாதேவன்ற திருநாமத்தால் அழைக்கப்படுகிறது. வைக்கம் ஸ்தலத்துல வைக்கத்தப்பன்றே அழைக்கப்படுகிறார். இன்றும் வியாகரபாதர் பிரதிஷ்டை செய்ததனால வியாகரபாதேஸ்வரர் என்ற பெயரும் உள்ளது. முருகப்பெருமான் அசுரர்களாகிய சூரபத்மனையும் தாரகாசுரனையும் போரில் வதம் செய்து வெற்றி பெறுவதற்காக சிவபெருமான் இந்த வைக்கத்தப்பன் கோவில்ல இந்த வைக்கத்தஷ்டமி தினத்தில் அன்னதானம் செய்ததாக கோவில் ஸ்தல புராணம் சொல்றது. பிற்காலத்துல பரசுராமரும் வடதிசை நோக்கி பயணம் செய்த போது இங்கிருந்த சிவன் நீரில் பாதி அளவு மூழ்கி இருந்ததாக தெரிந்தது. அதை பார்த்த பரசுராமர் அந்த சிவலிங்கத்திற்கு பீட்டம் ஒன்றை அமைத்து வழிபாடுகளை செய்ய தொடங்கினார். பின் சிவாகமங்களை சொல்லி தொடர்ந்து அங்கு பூஜை நடக்கும் வழி செய்துவிட்டு அங்கிருந்து சென்றார்னு புராணம் சொல்றது. புலிக்கால் முனிவரான வியாகரபாதருக்கு சிவபெருமான் தரிசனம் கொடுத்ததை நினைவுபடுத்தும் விதமாக இங்கு ஆலமரத்தோடு கூடிய வியாகரபாதர் மேடைன்னு ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் உள்ளது. வியாகரபாத முனிவர் பகவான்கிட்ட தனக்கு காட்சி அளித்த நாள்ல இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கெல்லாம் அவர்கள் வேண்டிய யாவையும் கொடுக்க வேண்டும்னு வரமாக கேட்டார். மேலும் இந்த வைக்கத்தஷ்டமி தினத்துல இங்கு அன்னதானம் மிக மிக விசேஷமாக நடைபெறும். இந்த அன்னதானத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் தம்பதியாக கலந்து கொள்வதாக ஐதீகம். அதனால் நமது பிரார்த்தனைகளுக்கு உடனே செவி மடுப்பார் என்றும் அவர்கள் கோரியது அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகம். இதுவே வைக்கத்தஷ்டமி புராணமாக இந்த உப புராணங்கள்ல ஒன்றான பார்கவ புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மிக அபூர்வ ஸ்லோகம். நமது கர்ம வினைகளை ஒழித்து எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் அழித்து நமது வாழ்வில் ஒளியேற்றும் பொக்கிஷமான சீர்காழி சட்டநாதரின் ஆபதுதாரண பைரவ மாலை பாராயணம் செய்யலாம். ஆபதுதாரணர் மாலை. ஆபதுதாரணர் பைரவ மாலை. விண்ணார் மலர் பொழில் சூழ்காழி மாமலை மேலமர்ந்த தன்னார் மதிப்புனை வேணியன் ஆபதுத்தாரணன் மேல் பண்ணா பாடிய மாலைக்கு மாமுகன் பாதமும் நேள் கண்ணார் இரண்டுள கந்தன் பொற்பாதமும் காத்திடுமே.
சீர்கொண்ட செம்பொன் திருமேனியும் செம்முகமலரும் கார்கொண்ட சட்டையும் தண்டாயுதமும் கணங்கள் எட்டும் கூர்கொண்ட மூவிலை சூலமும் கொண்டருள் கூர்ந்த கொன்றை தார்கொண்ட வேணியனே காழியாபதுத்தாரணனே. தெள்ளும் புழுகும் பனிநீரும் குங்குமச் சேரும் செந்தேன் விள்ளும் மலரும் நின் பாதத்தில் சாத்திவிடாமலின் பங்கொள்ளும் படி அன்பு தந்தெனை ஆண்டருள் கூற்றுவனை தள்ளும் பதாம் புயனே காழியாபதுத்தாரணனே. சாயாத சூல தண்டாயுதனே பச்சை சட்டையனே வேயார் விண்ணோர் தொழமெனியனே என்மிடி தவிர்ப்பாய் வாயார உன்னை துதிப்போர்க்கு வேண்டும் வரமளிப்பாய் தாயாகிய அப்பனே காழியாபதுத்தாரணனே. வட்டை ஒப்பாகும் இனிய சொல் மாதர் மயக்கத்திலே பட்டை அப்பா மிக யான் இழைத்தேன் பண்டிருவர் கெட்ட நெட்டை அப்பா மறை காணத சேவடி நீ அருள்வாய் சட்டை அப்பா வடுகா காழியாபதுத்தாரணனே. மட்டுப்படாத யமதூதர் வந்து வளைத்துடலை சுட்டு பல பொடியாக்கு முன் காத்தருள் தோடணிந்த பட்டு புயத்தினும் தண்டாயுதத்தினும் பாதத்தினும் தட்டு புழுகணியும் காழி ஆபதுத்தாரணனே. நெறியும் பொறியும் தவமும் மெய்ஞானமும் நீடறிவும் பொறியும் புகழும் கொடுத்தருள் வாய்ப்புறம் காய்ந்தவனே குறியும் குணமும் கடந்தவனே குழக்கன்று கட்டுந் தரியின் கண் வந்தவனே காழியாபதுத்தாரணனே. அடியார் மனத்தில் நினைத்த கருமம் அனைத்துமங்கே முடியாததேது முடித்தருள்வாய் முருகாரலங்கள் கடியார் மலர்கொன்றை மாளிகை சூடிய கண்ணுதலே தடியேந்திய கையனே காழியாபதுத்தாரணனே. முட்டர வாழும் பெருஞ்செல்வமும் முத்தமிழ் கல்வியும் எட்டுணை ஏனும் கொடுத்துண்டிருக்க எனக்கருள்வாய் வட்டமதி சடையானே சிகரமலை கமர்ந்த சட்டம் உடையவனே காழியாபதுத்தாரணனே. பொய்யாகிய புவி வாழ்க்கை கடலிற் புகுத்தழுந்தி மெய்யம் இது என நம்பி விட்டேன் வினையேனை கண்பார் மையொடு கண்ணியர் பின் செலத்தாறு வனத்திற் சென்ற சைவாகமப் பொருளே காழியாபதுத்தாரணனே. நீலக்கயல் விழிமானார் கலவியின் நேசம் வைத்தே ஆலை கரும்பது போலாய் விடாதுன்னருள் புரிவாய் வாலை கலை மதிவேணியனே வடுகா அடியார் சாலத் தொழும் ஐயனே காழியாபதுத்தாரணனே. செந்தமிழோர் தொழும் தண்டாயுதமும் திருவழகும் சுந்தரமும் பச்சை கஞ்சுகம் தானும் கருதறிய இந்தணி வட்ட சடையும் கண்குன்றும் இரு பதங்களும் சந்ததமும் மரபேன் காழியாபதுத்தாரணனே. படிக்கும் தண்டாயுதமென்பார்க்கு நோய்வினை பற்றறுப்ப பிடிக்கும் தண்டாயுதம் எண்ணருங்கோடி பிரம்மாண்டமெல்லாம் முடிக்கும் தண்டாயுத மூதண்டந்தாண்டு முகுந்தன் சென்னி தடிக்கும் தண்டாயுதனே காழியாபதுத்தாரணனே. அறம்பிடிக்கும் கண்ணினாராசை மேன்கொண்டலைவதெல்லாம் வரம் படிக்கும் கருத்துண்மை கண்டார்கில்லை வந்தருள் கோர் உரம் பிடிக்கும் துட்ட வேதாள பூதத்தை ஒட்டி வெட்டி தரம் பிடிக்கும் வடுகா காழியாபதுத்தாரணனே. பெருகாரணியத்தில் யான் சென்ற போதும் பெரும் பொருளால் வரு காதல் கொண்டிரவில் துயில் போதும் இம்மண்டலத்தில் துருவாதியர்கள் சபையில் செல் போதும் துணை எனக்கு வருவாயுனை நம்பினேன் காழியாபதுத்தாரணனே. செம்மலை மீதினில் சாமள கஞ்சுகம் சீர்படிவம் அம்மலை போலும் நற்றண்டாயுதமும் கொண்டன்புடனே எம்மலை வேதம் தவிர்த்தருள்வாய் கடுவேந்தி விண்ணோர் தம்மலை ஓட்டும் தமிழ்காழியாபதுத்தாரணனே.
மாடும் தண்டாமம் அணிந்திடும் மைந்தரும் மாதர்களும் வீடும் தண்டாமம் என மகிழாமல் உண்மென் மலர்த்தாள் பாடும் தண்டா தமிழ் ஈந்தருள் பூத பிசாசுகளை சாடும் தண்டாயுதனே காழியாபதுத்தாரணனே வெடிக்கும் பறவை முரசதிர்காமனை வீரழிய பொடிக்கு கனல் விழிப்புண்ணியணி புவியோர்கள் நெஞ்சம் துடிக்கும் பொல்லாத பிசாசுகள் தம்மை துரத்தி வெட்டி அடிக்கும் தண்டாயுதனே காழியாபதுத்தாரணனே இலையென்று ஒருவர்க்கிதம் சொல்லி என்றும் இறங்கி நில்லா நிலையென்று நீ அளித்தாண்டருள்வாய் நித்தனே புகழி மலையொன்றிய வடுகேச கங்காள வைரவனே தலையொன்றிய கையனே காழியாபதுத்தாரணனே பாடிக்கொண்டாடிப் பணிந்திடும் அன்பர் தம் பாதமலர் சூடிக்கொண்டாடித் தெரிந்திடவே எனைத் தொண்டு கொள்வாய் தேடிக்கொண்டாடி வருவோர்கள் வல்வினை சிக்கை எல்லாம் சாடிக்கொண்டாடியவா காழியாபதுத்தாரணனே தெவ்விடத்தாய திசை பிழைத்தாலும் சின அரவம் கவ்விடத்தான் வெய்யகான் நடந்தாலும் கருதறிய எவ்விடத்தேனும் இருந்தாலும் என்றன் இடரை எல்லாம் தவ்விட நீ வருவாய் காழியாபதுத்தாரணனே நீடும் தண்டாயுதம் நித்தம் தண்டாயுதம் நித்தம் அன்பர் தேடும் தண்டாயுதம் ஈரேழுலகமும் சேவித்துயி கொண்டாடும் தண்டாயுதம் அண்டாது பேய்கள் அலறிவிழ சாடும் தண்டாயுதனே காழியாபதுத்தாரணனே வங்கம் கலிங்கம் குலுங்கம் தெலுங்கம் மராட்டம் முதல் எங்கெங்கும் போக இடர் வரும் போதும் இனிமையுடன் அங்கங்கு நீ துணையாய் வருவாய் அந்திவான் மதியம் தங்கும் சடையுடையாய் காழியாபதுத்தாரணனே ஈனம் தரும் இதண்ணாமலே இடும்பான் மெலிந்திங்கு ஊனம் தரும் இந்த செல்வருக்கிச்சையுரை உரைத்தேன் வானம் தரும் பருக்காய் அவுணரை மாட்டினல்ல தானம் தரும் அண்ணலை காழியாபதுத்தாரணனே அடிக்குள் பணியும் நின் அன்பரை காயும் அவர் உடலை வெடித்து பொடிபட நீ விழிப்பாய் எட்டு வெற்பும் செற்றே இடித்து பொடிபட வல்லாயுதமும் 18 உன் கை தடிக்குப் பெரியதுண்டோ காழியாபதுத்தாரணனே கலையாரும் முத்தமிழ் கல்வியும் யோகமும் காசினியில் நிலையாகிய பெரும் செல்வமும் நீதியும் நீ அருள்வாய் மலையாசன வடுகேச கங்காள வைரவனே தலைமாலை சூழ்புயனே காழி ஆபதுத்தாரணனே உளப்பறிவில்லவர்த்தம் இல்லில் சென்றங்குரை உரைத்து கிளப்பறிவான மொழி பல கூறிக் குறைகள் சொல்வீர் இளைப்பற காப்பவன் யாவன் என்றால் அரவிந்தமெல்லாம் தளப்பருஞர செல்வி வளர்காழியாபதுத்தாரணனே வாட்கொண்ட கண்ணியர் மாயையில் விழுந்து மருண்டு பல நாட்கொண்ட தீயேனை ஆட்கொண்டு காத்தருள் நல்குவையோ கோட்கொண்ட காலனு கஞ்சிய பாலனை கூர்ந்தளித்து தாட்கொண்டு காத்தவனே காழியாபதுத்தாரணனே நிட்டைக்குள் வாழ்வும் நின்னடி போற்றவும் நேர்ந்தறியா ஒட்டை சடலத்தை யான் எடுத்தேன் ஒளி ஓங்கு செம் பொற்பட்டை புனைந்த புயமீது மாயன் படிவம் தந்த சட்டைக்கு இடம் தந்தருள் காழியாபதுத்தாரணனே சொல்லாகிய பொருள் எல்லாம் உணர்ந்து உனை தூத்தரிக்க வல்லார் தமை தொழ வல்லான் என என்னை வைப்பதுண்டோ கல்லால் சிலை தொட்ட நல்லார் எல்லோருக்கும் கதியளிக்கும் சல்லாபம் ஆனவனே காழி ஆபதுத்தாரணனே எந்திரன் வாழ்க்கையும் நான்முகன் வாழ்க்கையும் ஈர்ந்துளவோன் நன் தமிழ் வாழ்க்கையும் பெற்றாலும் நின்னடியார்களுக்கு புந்திசை வாழ்க்கையை ஒவ்வாது காண் ஒளி பூண்ட இளஞ்சந்திரசேகரனே காழியாபதுத்தாரணனே சந்திரசேகரனே காழியாபதுத்தாரணனே